கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எரேமியா 33 3வது வசனம். அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான காரியங்களை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தேவனுடைய திட்டம் நம்மகிட்ட வெளிப்படும்படியாக சொல்றாரு. ஏன்னு சொன்னால் நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். இத்தாலிய தேசத்தை சேர்ந்த பிரபல ஓவியர் அறிஞருமான லியோனார்டோ டாவின்சி பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களாய் என்ன செய்கிறாரு, அவர் இருந்தார். ரொம்ப பிரபலமானவர். தூரத்தை அளக்கிறது, காற்றை அளக்கிறது, இதற்கான கருவிகளெல்லாம் என்ன செஞ்சார் சொன்னால் அவர் கண்டுபிடிச்சார். நேரத்தை கணக்கிடுவதற்கான கருவிகளையும் அவர் கண்டுபிடிச்சார். அப்புறம் எடைகள், ரொம்ப பெரிய எடைகளை பலுவை எப்படி கணக்கிடுவதற்கான அதற்கான எந்திரத்தையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் அப்படி கண்டுபிடிச்ச அநேக காரியங்கள் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் அநேகருக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அப்போ அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எப்படி பெற்றுக்கொள்கிறாருன்னு ஆண்டவத்தில் கேட்டவர் பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் மரித்த பின்பு அவர்கிட்ட பார்க்குறாங்க, அவர் அநேக கண்டுபிடிப்புகள் எழுதியிருக்காரு. எத்தனை பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால் 7000 பக்கங்களை கொண்ட ஒரு கையேடு அவர்கிட்ட இருந்துச்சு, குறிப்பேடு. அது எடுத்து எல்லாராலும் அதை வாசிக்க முடியல. அது ஒரு கண்ணாடியை கொண்டு வாசிக்கும் பொழுது தான் அது தெரிஞ்சிச்சான். அப்படி அவர் வாசித்த பொழுது பலருக்கும் அது ரொம்ப பயன்கூடிய காரியங்களை அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி டாவின்சன் எழுத்துக்களை போலவே நம்முடைய ஆண்டவரும் நமக்கு எப்படி அநேக காரியங்களை எழுத்து வடிவத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லார் கைக்கும் அது சேர்கிற அளவுக்கு இந்த வேதாகம் என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்லுது, வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாது, நம்ம என்ன ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்காக நீங்கள் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் கேட்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணுமா, நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யூசபாத் என்ற ஒரு ராஜா இருப்பார். அவர் என்ன செய்வார்னு சொன்னால் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர் ரொம்ப ஆண்டவரத்தில் என்ன செய்வார், ஜெபிப்பார். எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்திற்கு என்ன செய்யுங்க, முன்பாக நிற்க எங்களுக்கு பதில் கிடையாது, அதனால் நீங்கள் தான் என்ன செய்யணும், எங்களுக்காக போராடணும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் கண்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது தம்முடைய தேவன் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாகி தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, இறங்கி அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன செய்கிறாரு, அவங்க மூலமாக அவர் நிறைவேற்றுகிறார். அதனால தான் சொல்கிறாரு, நான் நிச்சயமாகவே கேட்டு என்ன செய்வேன், உங்களுக்கு பதில் அளிப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அவருடைய நல்ல திட்டங்களை என்ன செய்யணுமா, அவர் நமக்காக ஒரு திட்டம் வச்சுருக்காருன்னு சொன்னால் அது நம்முடைய தீமைக்காக அல்லது நம்ம அழிந்து போவதற்காக இருக்காது. அது எப்படி இருக்குமா, நன்மைக்கான ஒரு காரியமாக இருக்குமா. அந்த மாதிரியான காரியங்கள் என்ன செய்யணுமா, நீங்களும் நானும் ஆண்டவத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நாம் அநேக காரியங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நம்முடைய தேவன்ட்டு நீங்களும் நானும் கேட்கும்போது என்ன செய்கிறது, ஆவியான உங்களிடத்தில் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆவியான உங்களை என்ன சகல சத்தியத்தில் நடத்தும் பொழுது நம்ம என்ன செய்வோமா, ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நோக்கி கூப்பிடுவோம். சந்தோஷமாக இருந்தால் ஆண்டவரே நீர் இந்த சந்தோஷத்தை எனக்கு அனுமதிச்சிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஒருவேளை கஷ்டங்கள் வந்தால் ஆண்டவரே இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கிறது, இதுலேருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கான போக்கை நீங்கள் எனக்கு தாங்கன்னு கேட்ட ஆண்டவர் தர வல்லவராக இருக்கார். அவர் வல்லவரும் நல்லவரும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு போதுமானவருமாக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நாங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளிலும் என்ன செய்வார், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அநேக விஞ்ஞானிகள்லாம் பார்க்குறோம், அவங்களாம் யார், ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபையினால தான் அவங்களால எல்லாவற்றையும்
செய்ய முடிஞ்சு, எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, எங்கள் வாழ்வு திட்டத்தை போதித்து நடத்தலாம். எப்படி ஒரு ராஜாவே போய் ஆண்டவரத்துல கேட்குறாரு, கேட்டு நீங்கள் என்ன நடத்துங்க, எங்கள்கிட்ட என்னது பலன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்களும் நானும் மேம்பார்க்கணும். நீங்களும் நானும் ஆண்டவத்தில் அதாவது சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் போரிடுவதற்கு எங்களிடத்துல பலன் இல்லை, நீங்கள் எங்களுக்கு பலன் தாங்க, சாத்தானை ஜெயிப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறதுனால நாம் அவரை விசுவாசித்து அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருந்து, அவர் சொல்கிறார்ல, விசுவாசிக்கிறவன் எப்படி மரித்தாலும் பிழைப்பான்னு நம்ம வாசித்தோம்ல. விசுவாசிக்கிறவன் என்னது ஒரு காலம் என்ன செய்ய போதில்லை, அவன் கெட்டு போக போவதில்லை. ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தினால அவன் என்ன செய்வாராம், ஆசீர்வதித்து அவனை நல்வழி நடத்துவார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் மேல் நம்பிக்கையா இருந்து தொடர்ந்து நம்மளுடைய அன்பில் நிலைத்திருப்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு அறியாததும் எட்டாதமான காரியங்களை வெளிப்படுத்துகிறவரே, மை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் அறியோம். ஆண்டவரே, நீர் நல்வழியை நடத்த வேண்டுமா அவருடைய பாதத்தை கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓடுவதற்கான பலத்தையும் ஞானத்தையும் தாங்காண்டது. தெய்வீக அன்பை புரிந்து கொள்வதற்கான சக்தியை கட்டளையிடுங்க. உற்றார் உறவினர் சுற்றத்தார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க. ஆண்டவரே, மரணத்திலே ஆண்டவரே தங்களுக்கு பிரியமானவரை அடைந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. எல்லாவற்றையும் அன்பின் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கண்ணீர்களெல்லாம் துடைக்கிற அன்பின் கருத்தர் அப்படியே காயப்பட்ட கருத்தினால ஒவ்வொருவரும் மாற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து போஷித்தரல வேண்டுமா இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.